எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன கருத்து. என்னுடைய கருத்துக்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கைங்கிறது நம்மளை நம்பணுங்க. நம்ம அடுத்தவங்கள நம்பக்கூடாது. நம்மளை தான் நம்பணும். நம்மளோட சுய புத்தியிலையும், நம்மளுடைய மனசுலையும் நம்மளை நம்ப தான் கேட்டுக்கணும். கேள்வி கேட்டுக்கணும். பதில் சொல்லிக்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அவங்களுடைய சொல்லுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. என்னுடைய வார்த்தை அதுதான் ஃபஸ்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலுங்க, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பாலை காய்ச்சி அதில் ஒரு லெமனோட புள்ளி அந்த எசன்ஸ் விழுந்தா கூட அந்த பாலுக்கான மதிப்பு கெட்டு போயிடும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான். நம்மளை நாம் நம்பினா மட்டும்தான் உயர்ந்து நிற்க முடியும். நம்ம கஷ்டங்கள் வரும், நம்மளை தள்ளும். ஆனால் இருந்தாலும் அதை தூக்கி போடணும். யானை மாதிரி எதுவுமே இப்படி நவுந்து யோசிக்கக்கூடாதுங்க. சும்மா துள்ளி துள்ளி போகணும். மான் மாதிரி வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வயசான காலத்தில் தான் நம்ம உட்காரணும். வயசுக்கு முன்னாலே உட்காரணுன்னு ஆசைப்படாதீங்க. பாய். எதுக்காக ஒரு உருவத்தை காமிக்கிறதுன்னு பாருங்களேன். இந்த கடவுளே இப்படி நமக்காக ஒரு உருவங்கள் படைச்சி வெளியே காட்டுறாருன்னா, நம்ம மனித பிறவி இப்படி தான் வாழணுங்கிற ஒரு அர்த்தங்கள். கண்டிப்பாக என்னுடைய வார்த்தைகள் நல்லா இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கப்பா. கலாய்ச்சி போட்டுறாதீங்க. பாய்.